எல்லோருக்கும் வணக்கம். ஓம் சரவண பவ. எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி தீபாவளி நாங்கள் கொண்டாடி இருக்கோம். தீபாவளிக்கு நாங்கள் என்னென்ன செஞ்சோன்னு பாருங்கள். இட்லி, அப்பம் செஞ்சுருக்கோம், பருப்பு வடை செஞ்சுருக்கோம். இது ரெண்டுமே எங்கள் அம்மா செஞ்சாங்க. எங்கள் அம்மா எப்படி செஞ்சாங்க, அதுக்கு என்னென்ன சேர்த்தாங்கன்னு எங்கள் அம்மாவே உங்களுக்கு சொல்லுவாங்க. தீபாவளி அதுமா எங்கள் அம்மாவை உங்களுக்கு என்ஆர் கிச்சனில் காட்டுறேன். அப்படியே அம்மாட்ட வாங்க. சொல்லுங்கம்மா. இந்த அப்பம் வணக்கம் வணக்கம். இது அப்பம் மைதா ஒரு கிளாஸு, ஜீனி ஒரு கிளாஸு, இது ரவை ஒரு கிளாஸு, கிஸ்மிஸ் பழம், முந்திரி பருப்பு, ஏலக்காய் எல்லாம் பிணைஞ்சி ஒரு வாழைப்பழம் ஒன்று போட்டு அப்படி சாயிண்ட் பண்ணி பிணைஞ்சி வச்சு ஒரு 1/4 மணி நேரம் வச்சு சுடணும். சுட்டாத்தான் அது நல்லாயிருக்கும். போதுமா? பருப்பு வடைக்கு ஆமாம், வடைக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டு சீரகம் போட்டு அப்படியே உப்பு போட்டு அப்படியே சாயிண்ட் பண்ணி அப்படியே தட்டி போட்டு எடுக்கணும். இதே எடுத்தால் இப்போ இது நல்லா பக்குவமாக இருக்கும். எங்கள் அம்மா எப்படி சொன்னாங்க, அதாவது இன்றைக்கி தான் முத எங்கள் அம்மா வந்து பேசுகிறாங்க. அதாவது அவங்க வந்து எல்லாமே செய்வாங்க, எல்லா பொருளுமே சூப்பராக செய்வாங்க. அவங்க ஏன்னா வெளி உலகத்திற்கு வீடியோலையோ எதுலேயுமே அவங்க வந்து பேசுகிறது கிடையாது. முத இன்றைக்கி தான் நாங்கள் பேச வச்சுருக்கோம் அவங்கள. அதனால இன்னும் டெய்லி அவங்கள அப்போ அடிக்கடி நாங்கள் பேச வைப்போம். அப்படிங்கும்போது உங்களுக்கு தெளிவாக இன்னும் இதை விட சூப்பராக பேசுவாங்க. இதுவே நல்லா தான் பேசுனாங்க. இன்னும் உங்களுக்கு எப்படி இருக்குது என்னங்கிறது எங்களுக்கு இதாகலை. கொஞ்சம் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், அது பண்ணிக்கலாம். அம்மா இன்னுமே சூப்பராக பேசுவாங்க, கண்டிப்பாக செய்வாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது பலகாரம் செய்கிறதுக்கான இது வேணும்னு சொல்லுங்கள், எங்கள் அம்மாவை சொல்கிறேன். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். எங்கள் அம்மா சொன்னதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அதுக்கானதை சொல்லுங்கள். இப்போ எல்லாரும் நல்லபடியாக தீபாவளி கொண்டாடுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் பட்டாசு வெடிக்கும் போது பார்த்து கொண்டாடுங்க. பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சிருந்து பார்த்து நீங்கள் பக்கத்தில் நில்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம்.